शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இதுவரைக்கும் சொன்ன விஷயம் என்னன்னா, இது பூர்வபக்ஷம். வேதாந்தத்துல விதி சொன்னாதான் ஒரு பிராமணியம் கிடைக்கும். ஏதாவது விதிக்காக வேற என்ன பிரம்மத்தை மாற்றம் சொல்லிக் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி வேதம் இருக்காதான். அப்ப என்னதான் விதிக்கிறது வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா, ஒரு மனத்தை அடக்கணும்னு ஒரு விதி சொல்லலாம், மனோ நிரோதத்தை விதின்னு சொல்லலாம், அல்லது வாசனா நிரோதம்னு சொல்லலாம். இது எல்லாம் சொன்னதுனாலே விதிபரம் தான் வேதாந்தம். வேதாந்தத்துக்கு ஒரு பிராமணியம் பெறணும்னா அதுவும் ஒரு விதிசாஸ்திரமா தான் இருக்கணும். அதுக்கு ஆத்ம ஞானம் எப்படி உபயோகப்படுறது, இன்னும் அந்த நிரோதமானது மோட்சத்தை எப்படி உபயோகப்படுறதுன்னு கேட்டா, அதை அவர் உபபாதனம் பண்றார். ஆத்மா தானே பிரகாசிக்கக்கூடிய பிரபாவம் கொண்டது. இதை பழஞ்சோதிஷத்து சொல்றது, சொப்பிரகாசம்னு சொல்றது. சொப்பிரகாசம் ஆனதுனாலே இதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒரு பிரமாணம் வேண்டாம். அப்ப என்ன தேவைப்படுறது, வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது கேட்டா, நிருத்த சுவாந்த வாசனா. அந்த வாசனைகள்னாலே அந்த சொப்பிரகாச சைத்தன்யம் தெரியலே அப்படின்னு சொல்லி ஒரு நிரோதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது திரோதானம்னு சொல்லலாம், மறைவு இது ஏற்பட்டிருக்கு. அந்த வாசனையை நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆத்மா தானே பிரகாசம் இருக்குமே தவிர அதை பிரகாசப்படுத்துறதுக்குன்னு இன்னொரு பிரகாசம் தேவைப்படாது, பிரமாணம் வேண்டாம். அதனால இப்ப நம்ம வேலை என்ன பண்ணலாம்னு கேட்டா, இந்த வாசனைய தடுத்து நிறுத்தணும். இதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதைத்தான் விதிக்கிறது இந்த வேதாந்தம். தானா நிற்காது, அதை நிறுத்துறதுக்கு பிரயத்னம் பண்ணணும். அதனால எப்படி கர்மகாண்டத்துல உள்ள வாக்கியங்கள்லாம் விதி ஞானத்தினாலே பிரமாணமாகிறதோ, அதே மாதிரி வேதாந்த வாக்கியமும் விதி ஞானத்தினால்தான் பிரமாணம் அப்படின்னு கொண்டு முடிச்சார். வாசனை நிறுத்தினா போதும் மோட்சம் வந்துடும் சொல்லலாமான்னா சொல்லலாம்ங்கிறார். வாசனா மாத்திர ஹேதுத்வா ஆத்மனா அனர்த்த சங்கதே அந்யோபாயே சதி அசதி நிரோதாதேவ முக்ததா. ஆத்மனா அனர்த்த சங்கதி, ஆத்மாவுக்கு அனர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார பந்தமானது எப்படி வந்ததுன்னு கேட்டா, வாசனா மாத்திர ஹேதுவாக வந்திருக்கு. வாசனையை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் பிராந்தி வாசனை தான் அந்த பந்தத்துக்கு காரணமே தவிர நிஜமா வேற ஒரு காரணமும் கிடையாது. அப்ப இந்த வாசனையை நிவர்த்தி பண்றதுக்கு நல்லதா ஏதாவது ஒரு உபாயம் இருக்கும். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிற உபாயத்தை தவிர்த்து வேற உங்க மனசுல வேற ஏதாவது நல்ல உபாயம் இருந்தால் நம்ம வேதாந்தம் வாட்டான்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு உபாயமும் தெரியல. வாசனை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உபாயம் இல்லை நம்ம கிட்ட. அந்யோபாயே சதி அசதி, சத்தான ஒரு நல்ல வேற உபாயம், வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த உபாயத்தை தவிர்த்து வேற ஒரு நல்ல உபாயம் இல்லை. அப்ப வேற என்ன பண்றது, அது சொன்ன உபாயம் தான் பண்ணியாங்க. அதனால நிரோதாதேவ முக்ததா. வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த விதத்துல இந்த வாசனா நிரோதம் அல்லது மனோ நிரோதம் இதை பண்ணிட்டோம்னா முக்தி தான். அதான் முக்தி, வேற ஒண்ணும் பண்றது இல்லை. அதனால நிரோதத்தினால மோட்சம் வரலாம். சம்பாவியம் ந அனபேட்சத்துவம் நியோக விரகா ஒன்று. ஒண்ணு சப்த பிரவருத்தே சித்தேச்ச ந நியோகஸ்ய சம்பவா. சம்பாவியம் நானபேட்சத்துவம் நியோக விரகா ஒன்று சப்த பிரவருத்தே. சப்தத்துடைய பிரவருத்தி, பிரவருத்தின்னு சொன்னா ஒரு போகத்தை உண்டு பண்றதுதான் சப்தத்தினுடைய பிரவருத்தி. ஒரு ஞானத்தை உண்டு பண்றது இது சப்தத்தின் வேலை, அதான் பிரவருத்தின்னு சொல்றது. சப்த பிரமாணமானது
நியோகம்னா விதி. விதி இல்லாத இருந்தால் அது போதத்தை உண்டு பண்ணவும் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த இடத்துல அது போதத்தை உண்டு பண்ணினால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு மூலம் என்ன அப்படி. விதி இல்லாத வாக்கியத்தை எடுத்துட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு கங்கா தீரத்துல 5 பலங்கள் இருக்கு அப்படின்னு யாரோ சொல்றோம். நமக்கு அவன் சொல்றது புரிஞ்சுது. இப்ப இதுல என்னாச்சு, அந்த சப்தமானது நமக்கு போதத்தை உண்டு பண்ணினது. ஆனா நம்மளால அதை நம்ப முடியல. உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறோம். ஏன்? அப்ப அவன் ஏதாவது சொல்ல வேண்டியது. அப்போ ஸ்ரீ குருப்போ நமஹ. இதுவரைக்கும் சொன்ன விஷயம் என்னன்னா, இது பூர்வபக்ஷம். வேதாந்தத்துல விதி சொன்னாதான் ஒரு பிராமணியம் கிடைக்கும். ஏதாவது விதிக்காக வேற என்ன பிரம்மத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி வேதம் இருக்காதான். அப்ப என்னதான் விதிக்கிறது வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா, ஒரு மனத்தை அடக்கணும்னு ஒரு விதி சொல்லலாம், மனோ நிரோதத்தை விதின்னு சொல்லலாம், அல்லது வாசனா நிரோதம்னு சொல்லலாம். இது எல்லாம் சொன்னதுனால விதிபரம் தான் வேதாந்தம். வேதாந்தத்துக்கு ஒரு பிராமணியம் பெறணும்னா அதுவும் ஒரு விதி சாஸ்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஆத்ம ஞானம் எப்படி உபயோகப்படுறது, இன்னும் அந்த நிரோதமானது மோட்சத்தை எப்படி உபயோகப்படுறதுன்னு கேட்டா அது அவர் உபபாதனம் பண்றார். ஆத்மா தானே பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் கொண்டது. இதை ஸ்வயம் ஜோதிஷ்வது சொல்றது, சொப்பிரகாசம்னு சொல்றது. சொப்பிரகாசம் ஆனதுனாலே இதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒரு பிரமாணம் வேண்டாம். அப்ப என்ன தேவைப்படுறது? வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது கேட்டா, நிருபத்வாந்த வாசனா. அந்த வாசனைகள்னாலே அந்த சொப்பிரகாச சைத்தன்யம் தெரியலே அப்படின்னு சொல்லி ஒரு நிரோதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது திரோதானம்னு சொல்லலாம், மறைவு இது ஏற்பட்டிருக்கு. அந்த வாசனையை நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆத்மா தானே பிரகாசம் இருக்குமே தவிர அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசம் தேவைப்படாது, பிரமாணம் வேண்டாம். அதனால இப்ப நம்ம வேலை என்ன பண்ணலாம்னு கேட்டா, இந்த வாசனைய தடுத்து நிறுத்தணும். இதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அதைத்தான் விதிக்கிறது இந்த வேதாந்தம். தானா நிற்காது, அதை நிறுத்துறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதனால எப்படி கர்மகாண்டத்துல உள்ள வாக்கியங்கள்லாம் விதி ஞானத்தினால பிரமாணமாகிறதோ அதே மாதிரி வேதாந்த வாக்கியமும் விதி ஞானத்தினால்தான் பிரமாணம் அப்படின்னு கொண்டு முடிச்சான். வாசனை நிறுத்தினா போதும் மோட்சம் வந்துடும் சொல்லலாமான்னா சொல்லலாம்ங்கிறார். இதுதான் வாசனா மாத்திர ஹேதுத்வா ஆத்மனா அனர்த்த சங்கதே அந்யோபாயே சதி அசதி நிரோதாதேவ முக்ததா. ஆத்மனா அனர்த்த சங்கதி. ஆத்மாவுக்கு அனர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார பந்தமானது எப்படி வந்ததுன்னு கேட்டா, வாசனா மாத்திர ஹேதுவாக வந்திருக்கு. வாசனையை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் பிராந்தி வாசனை தான் அந்த பந்தத்துக்கு காரணமே தவிர நிஜமா வேற ஒரு காரணமும் கிடையாது. அப்ப இந்த வாசனையை நிவர்த்தி பண்றதுக்கு நல்லதா ஏதாவது ஒரு உபாயம் இருக்கும். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிற உபாயத்தை தவிர்த்து வேற உங்க மனசுல வேற ஏதாவது நல்ல உபாயம் இருந்தால் நம்ம வேதாந்தம் வேண்டாம்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு உபாயமும் தெரியல. வாசனை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு உபாயம் இல்லை நம்மளுக்கு. அந்யோபாயே சதி அசதி, சத்தான ஒரு நல்ல வேற உபாயம், வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த உபாயத்தை தவிர்த்து வேற ஒரு நல்ல உபாயம் இல்லை. அப்ப வேற என்ன பண்றது? அது சொன்ன உபாயம் தான் பண்ணியாங்க. அதனால நிரோதாதேவ முக்ததா. வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த விதத்துல இந்த வாசனா நிரோதம் அல்லது மனோ நிரோதம் இதை பண்ணிட்டோம்னா முக்தி தான். அதான் முக்தி, வேற ஒண்ணும் பண்றது இல்லை. அதனால நிரோதத்தினால மோட்சம் வரலாம். சம்பாவியம் ந அனபேட்சத்துவம் நியோக விரகா ஒன்று. ஒண்ணு சப்த பிரவருத்தே சித்தேச்ச ந நியோகஸ்ய சம்பவா.
சம்பாவியம் ஞானவேட்கத்துவம் நியோக விரகா வகித்து சப்த பிரவருத்தி. சப்தத்துடைய பிரவருத்தி, பிரவருத்தின்னு சொன்னா ஒரு போகத்தை உண்டு பண்றதுதான் சப்தத்துடைய பிரவருத்தி. ஒரு தியானத்தை உண்டு பண்றது இது சப்தத்தின் வேலை, அதான் பிரவருத்தின்னு சொல்றது. சப்த பிரமாணமானது நியோகம்னா விதி, விதி இல்லாத இருந்தால் அது போதத்தை உண்டு பண்ணும் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த இடத்துல அது போதத்தை உண்டு பண்ணினால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு. விதி இல்லாத வாக்கியத்தை எடுத்துட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு கங்கா தீரத்துல 5 பலங்கள் இருக்கு அப்படின்னு யாரோ சொல்றோம், நமக்கு அவன் சொல்றது புரிஞ்சுது. இப்ப இதுல என்னாச்சு, அந்த சப்தமானது நமக்கு போதத்தை உண்டு பண்ணினது. ஆனா நம்மளால அதை நம்ப முடியல. உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறோம். ஏன் அப்ப அவன் ஏதாவது சொல்ல வேண்டியது. அப்போ அவன் சொன்ன அந்த சப்தமானது நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் கூட அதை நம்மளால நம்ப முடியல. அதனாலதான் அவனை கேட்கும்படியா இருக்கு, உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஆனால் இதே விதி வாக்கியமா இருந்தால் அப்ப நம்ம கேட்கவே மாட்டோம். சொர்க்காமோ இது வேதத்துல வந்துருக்கு. அப்ப வேதத்துல வந்த உடனே வேதத்துக்கு எப்படி தெரியுது கேள்வி வருது இல்லை. அதனால விதி வாக்கியமா இருந்தால் உனக்கு எப்படி தெரியும்னு இந்த கேள்வி வருது இல்லை. அதை தவிர்த்து வேற வஸ்துபரமான வாக்கியம் சித்த வாக்கியமா இருந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுட்டு இவன் பேசுறான் அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. அதனால இந்த சப்த பிரவருத்தி சித்தமான ஒரு விஷயத்துல ஏற்பட்டால், அதாவது சித்தமான விஷயத்துல சப்த பிரமாணம் போதத்தை உண்டு பண்ணினால் அந்த வக்தா எப்படி தெரிஞ்சிட்டான்னு கேள்வி வருது. அது அனபேட்சமாக சொதப்பிரமாணமாக எடுத்துக்க முடியல. சொதப்பிரமாணமா எடுத்துக்கிறதுக்கு அது விதியா இருந்தாலும் முடிகிறது. ஆகையால வேதாந்தத்துக்கு சொதப்பிராமாண்யம் சொல்றவன் ஒரு விதிய சொன்னாதான் அவனால சொதப்பிராமாண்யத்தை சமரசிக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, சிச்சேத நியோகத்தை சமசவான. நீ இப்படி கூட சொல்லலாம், காரியம் இது ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை, ஆனா சித்தத்தையே விதிக்கிறதுன்னு சொல்லலாமே, சித்த பிரம்மத்தை விதிக்கலாம்னு சொல்லலாமே கேட்டா, சித்தேன நியோகத்தை சம்பவா, சித்த பதார்த்தத்தை விதிக்க முடியாது. விதிக்கிறதுன்னு சொன்னா கிரியையத்தான் விதிக்க முடியும். இதை செய் அப்படின்னு சொன்னாதான் விதிக்க முடியும். செயல் ஒண்ணு இல்லாமல் சித்தமா இருக்கக்கூடிய வஸ்துவை விதிக்கிறதுங்கிறது சம்பவிக்காது. ஆக இந்த 2 விஷயத்தையும் நாம வச்சிருந்தோம்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? வேதாந்தத்துல எப்படி பிராமணியம் சொல்லணும்? ஒரு உபாகரா விதி, மனோ நிரோத விதி, இப்படிலாம் நம்ம செய்யறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விதி கிடைக்கும். அப்ப பிராமணியம் கிடைக்கும் சொல்றோம். நட வஸ்துனி மானத்வே உதாகரண விஷயத்தே விதி குணார்த்தா சத்யாபி வியாபார விஷயத்வதா. இப்ப சித்தே நியோகத்திய சம்பவகான்னு சொன்னாரோ இல்லையோ, சித்த வஸ்துவை விதிக்க முடியாது அப்படின்னு யாரோ கேட்டா, சித்த வஸ்துவை கூட விதிக்கலாம் போல இருக்கே. மீமாசையில குணவிதி அப்படின்னு சொல்லுவான். ரத்னாதிபதி அக்னிஹோத்திரங்கோதி, இது என்ன விதி? அக்னிஹோத்திர கர்ம விதி, உற்பத்தி விதி, கர்மாவை விதிக்கக்கூடிய விதிவாக்கியம் இது. ரத்னாதிபதி அப்படிங்கிறது என்ன விதி? இது கதிதான் விதிக்கிறது, அந்த கர்மாவுக்கு அங்கமான கதியை விதிக்கக்கூடியது. அப்ப முதல் வாக்கியம் கர்மாவை விதிக்கிறது, 2வது வாக்கியம் கதியை விதிக்கிறது. கதிங்கிறது கயிறு, ஒரு சின்ன வஸ்து தானே, அது கிரியை இல்லையே. அப்ப கிரியையை தான் விதி வாக்கியம் விதிக்க முடியும், சித்தமான வஸ்துவை விதிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது போல இருக்கே. சித்த வஸ்துவுக்கும் விதி சொல்றானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், நட வஸ்துனி மானத்வே உதாகரண விஷயத்தே விதி குணார்த்தா. குணவிதி அப்படின்னு சொல்லக்கூடிய விதி கூட வஸ்துவை விதிக்கும், ஆனா கிரியைக்கு அங்கமாக விதிக்கும். ஆனால் அந்த வஸ்துவுக்கு அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. நட வஸ்துனி மானத்வே, அந்த வஸ்து விஷயத்தில் அந்த விதியே பிரமாணம் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாது. தகினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா, தட்சிணாதிபதிங்கிற வாக்கியம் பிரமாணம் சொல்ல முடியுமோ இல்லையா? இதை வச்சுட்டு கதியை தெரிஞ்சுக்க முடியுமோ?
கதி முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அந்த கதியை இந்த யாகத்துக்கு உபயோகப்படுத்தி இந்த கர்மாவுக்கு உபயோகப்படுத்துன்னு சம்பந்தப்படுத்த வேணும்னா முடியும். அந்த கதியால அந்த கோமத்தை செய்யி அப்படின்னு. ஆனா கதிங்கிற ஒரு வஸ்துஸ்வரூபத்துக்கு இந்த விதி பிரமாணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸ்வரூபத்தை நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஸ்வரூபத்துக்கு நீங்க விதின்னு சொல்லலாம். ஆனால் உபாசனைக்காக பிரம்மத்தை விதிக்கப்பட்டிருக்கு உபாசமாக சொல்லலாம். ஆனால் அப்போ இந்த வாக்கியம் பிரம்மஸ்வரூப பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. அதனால விதி வாக்கியம் வந்து கொடுத்தனா உடனே சித்தே பிராமாக்கியத்தை நம்ம மறந்து விடணும். சித்த வஸ்துவை அது போதிக்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். விதி வாக்கியம் சொன்னாதான் அதுக்கு சுதப்பிரமாணம் சொல்ல முடியும்னு இவ நினைக்கிறான். நகவஸ்துனிமானத்வே உதாகரண விஷயத்தே விதி குணார்த்தா சத்யாபி வியாபார விஷயஸ்வதா. நீ குணவிதி குணவிதின்னு என்ன சொல்றியோ அங்கேயும் ஒரு வியாபாரம் செய்ய வந்துடுறது. இந்த கதியாலே அக்னிஹோத்திர ஹோமத்தை செய்ய வேண்டியது அப்படின்னு ஒரு அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை நாங்கள் சேர்ந்து விடுறது பார்த்தீங்களா. அது இல்லாட்டா விதி வரவே வராது. இன்னொரு யுக்தி சொல்றார். நீங்க சொல்ற விதத்துல முக்தி சித்திக்காது. அதாவது சித்தாந்தி எப்படி சொல்றானோ அந்த விதத்துல பார்த்தா நமக்கு வந்து மோட்சம் புருஷார்த்தம்னு சொல்ல முடியாது. எப்படின்னு பார்க்கணும். கிஞ்ச அனுபூயமானஸ்ய ஹி அர்த்தஸ்ய புருஷார்த்ததா சர்வத்திர கம்யதே வேதே ந அனுபூதே கசஞ்சன. அனுபூயமானம் அனுபூதி ரெண்டு பதம். அனுபூயமானம்னா நாம் எதை அனுபவிக்கிறோமோ அது. அனுபூதின்னு சொன்னா அனுபவம். புருஷார்த்தம் எது அப்படின்னு கேட்டா எது அனுபவிக்கப்படுகிறதோ அனுபவத்துக்கு விஷயமாகிறதோ அது புருஷார்த்தம். அதைத்தான் அவன் கேட்பான் இல்லையா. புருஷனாக இருக்கிறவன் தனக்கு எதை கேட்பான்? தான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கேட்பான். அப்ப அந்த விஷயத்தை புருஷார்த்தம்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த அனுபவம் இருக்கு அதை புருஷார்த்தம்னு சொல்லணும், அது சொல்றது வழக்கம் இல்லை. கிஞ்ச அனுபூயமானஸ்தி அர்த்தத்தை புருஷார்த்தத. அனுபவத்துக்கு விஷயமாக கூடிய ஒரு வஸ்து இருக்கே அதுதான் புருஷார்த்தம்னு லோகத்துல சொல்லுவார். அப்படிதான் சர்வத்திர கம்யதே வேதேக்கு கசிவா. அதான் லோகே வேதேன்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு இல்லை. அது அனுபவமானமா இருந்தாக்கா அந்த வஸ்துவ புருஷார்த்தம்னு சொல்றது. அனுபவத்தையே கசிந்தன அந்த அனுபவத்தையே புருஷார்த்தம்னு சொல்றது கிடையாது. அதனால இப்ப நீங்க சொல்றதுல பார்த்தா கஷ்டமாயிடும். அந்த பிரம்மம் இருக்கே பிரம்மானுபவம்னு நீங்க வருமோ? பிரம்மானுபவம் வராது. பிரம்மானுபவத்துக்கு பிரம்மம் விஷயமாகுமோ? ஆகாது. ஏன்னா பிரம்மம் தான் இருக்கு. பிரம்மமே அனுபவம். பிரம்மம் அனுபவத்துக்கு விஷயம் இல்லை. மோட்ச காலத்துல பிரம்மம் இருக்கு, அது தானே அனுபவ சுரூபமா இருக்கு. இப்படி சொல்ல முடியாது. பிரம்மத்தின் அனுபவம் அனுபவத்துக்கு பிரம்மம் விஷயமாகும். மோட்ச காலத்துல சொல்றதுக்கு வேற அனுபவம் ஏதாவது ஒண்ணும் இல்லை. அந்த அனுபவமே புருஷார்த்தம் எப்படி சொல்ல முடியாது. அதனால உங்க பக்கம் தெரியல. ததச்ச பிரதிபா மாத்திரம் சப்தா இது ந மானதா பிரதீயமான ஏவாதா புருஷார்த்த பிரசித்திதா. அவ பிரம்ம விஷயத்துல என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? பிரம்மம் சொப்பிரகாசம் அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த சப்தமானது அதுல ஒரு விருத்தி ஞானத்தை உண்டு பண்றது அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கணும். அந்த விருத்தி ஞானம் ஸ்திரம் கிடையாது, வந்துட்டு போடும். அதனால அது பிரதிபா மாத்திரம். பிரதிபா மாத்திரம் சொன்னா பிரமாணத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் கிடையாது. ஏன்னா பிரமாணங்கிறது வஸ்துவை தெரிவிக்கக்கூடியதுதான் பிரமாணமாகும். பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படலைன்னு சொல்லிட்டு முன்னாடி அது சொப்பிரகாசமா இருக்கிறதுனாலே, அதனாலே சப்த பிரமாணம்னு நீங்க எதை சொல்றீங்களோ அது பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சப்த பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. அது என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு பிரதிகையை உண்டு பண்றது. பிரதிகானா ஒரு விருத்திஞானத்தை உண்டு பண்றது, அவ்வளவுதான். அதோட நின்று மானதா அந்த விஷயத்தில் இது பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. பிரதீயமான ஏவ அத புருஷார்த்த பிரதீசிதா. அதனால என்னாச்சு? பிரதீதிக்கு விஷயமாக கூடியதுதான் புருஷார்த்தம்னு நம்ம இது வரை சொல்லிட்டு இருக்கோம். லோகத்துல அப்படிதான் பாக்குறோம். அவனுடைய அனுபவத்துக்கு விஷயமாக அது அவனுக்கு புருஷார்த்தமாகும். மேலும்
अपि उपादीयमानञ्च सिद्धं वस्तु न कर्मणि पुमर्थं साधयदृष्टं अनिर्ज्ञातांगभावकम्. என்ன சொல்றான், இந்த கர்மாவில நாம ஒரு புருஷார்த்தத்தை சாதிக்கணும்னு சொன்னா அதை சாதிக்கிறதுக்கு ஒரு சாதனத்தை எடுத்துக்கிறோம். இதுதான் உபாதானம்னு சொல்றது. உபாதீயமானம், இந்த சாதனத்தை எடுத்துட்டு நமக்கு அபிஷ்டமான புருஷார்த்தத்தை நாம சாதிக்க வேண்டியது. அப்படிதான் சரி, எடுத்துப்போம் அந்த சாதனத்தை, அதை நம்ம உபாதானம் பண்ணுவோம். ஆனால் அந்த உபாதானமானது ஒரு அங்கத்தை அபேட்சிக்குமா, அது இல்லாமல் அது தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னு இவனுக்கு அபீஷ்டம். என்ன இப்ப சாத்தியம்னு சொன்னா, அந்த மரம் வெட்டுப்படணும், இது இவனுடைய சாதனம் லட்சியம். இதை சாதிக்கிறதுக்கு சாதனம் தேவை. அதுக்கு உதாரணம் கொடுத்துட்டான், சாதனத்தை கொடுத்துட்டான், உதாரணத்தை கொடுத்தாச்சு, கோடாலி கொடுத்தாச்சு. ஆனா இந்த கோடாலியால மரத்தை எப்படி வெட்டுறதுங்கிறது விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால் கோடாலியை வச்சு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த கோடாலியை உபயோகப்படுத்தணும். வெண்ணெய் வச்சுட்டு இருந்தால் அது தன் சாத்தியத்தை சாதிக்க. அப்ப சாதனத்துடைய சுபாவம் எல்லா இடத்துலயும் இப்படிதான். அந்த சாதனமானது நமக்கு வேண்டிய சாத்தியத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு சில அங்கங்கள் தேவைப்படும். அதை நாம உபயோகப்படுத்தணும். கர்த்தாவாக இருக்கிறவன் அதை உபயோகப்படுத்தினால்தான் அதுல இருந்து அவனுக்கு பலன் ஏற்படும். இது ஒரு நியமம் வச்சுட்டான். அவன் உபயோகப்படுத்துறதுன்னு ஒரு முறை இருக்கே, அதுக்குதான் விதிகர்த்தவியத்தானு. விருட்சம் சிந்தி அப்படின்னு சொன்னா சாத்தியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விருட்சத்தை வெட்ட வேண்டும்னு ஆச்சு. ஏனா அப்படின்னு கேட்டான். உடனே புகாரத்தினாலே சிந்தி சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் கசம் அவனுக்கு தெரியாதவன் கேட்பான், கசம்னு கேட்பான், எப்படி வெட்டுறது. அப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணினா வரும், இந்த மாதிரி கசம் சித்திக்கும் அப்படிதான் சொல்லலாம். அப்ப அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே சாதனம் அந்த சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன அபேட்சிக்கிறதுன்னு தெரியாத நிலையில அவன் கசம்னு தான் கேட்பான். எப்படி பண்றது இதை வைக்கிறது அப்படின்னு தான் கேட்பான். அப்போ எல்லா இடத்துலயுமே அந்த சாதனமானது ஒரு விதிகர்த்தவத்தை அங்கத்தை அபேட்சிக்கிறது. இது நாம பார்க்கிறோம் பொதுவா. அப்படி உபாதீயமான சித்தம் வஸ்து, சித்தமான வஸ்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா எடுத்துட்டோமானால் அந்த சித்தமான வஸ்து புமர்த்தம் கர்மணி புமர்த்தம் சாதய திருஷ்டம் அனிர்ஞாத அங்கபாவகம். அதனுடைய அங்கபாவங்கள்லாம் என்னன்னு தெரியாமல் இருந்தால் நீங்க சித்தமான வஸ்துவ சாதனமாக எடுத்திருந்தாலும் கூட அது உங்களுடைய அதிர்ஷ்டமான சாத்தியத்தை சாதிக்காது. சாதிச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. அதனுடைய அங்கங்கள்லாம் தெரிஞ்சு உபயோகப்படுத்தினால்தான் சாதிக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறது அனுபாதீயமானச்ச நக ஞாதாங்க பாவகா ஆத்மா சேத் நாட்டிய சேஷத்துவம் விதிம் பிரதி உபபத்தியதே. இப்போ இந்த வேதம் ஆத்மாவை சொல்லிக் கொடுத்து விடுறதுன்னு வச்சுப்போம். சொல்லிக் கொடுத்து எதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுன்னா மோட்சத்துக்காக. அப்ப நான் என்ன பண்ணணும், அது சொல்லிக் கொடுத்த ஆத்மாவை வச்சுட்டு மோட்சத்தை உண்டு பண்ணிக்கணும், சாதிக்கணும். நம்ம சாதனை என்ன, முமுட்சுக்கு சாத்தியம் லட்சியம் மோட்சம். இதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டா வேதாந்தம் ஆத்மாவை சொல்லி கொடுக்குறது. அப்ப இவன் என்ன பண்ணணும், அந்த ஆத்மாவை உபயோகப்படுத்தணும். இந்த ஆத்மாவை உபயோகத்தை படுத்தி அதனால தன்னுடைய அபிஷேகத்தை சாதிக்கணும். வேற என்ன தெரிஞ்சுட்டா ஏதாவது வருமோ, ஒண்ணும் வராது. அது எப்படி உபயோகப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டா தெரிஞ்ச ஆத்மாவை உபாசிச்சு உபாசனங்கள் எல்லாம் பண்ணி அல்லது மனோநிரோதெல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்தினா மோட்சத்தை அடைகிறது. வேற என்ன இந்த ஆத்மாவை வச்சுட்டு ஆத்மாவை தெரிஞ்சு விட்டாக்க உடனே மோட்சம் வருங்கிறது கிடையாது இல்லையா? ஆத்மாக்கு நாட்டிய சேஷத்துவம் விதிம் பிரதி உபபத்தியதே. ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அவனால அந்த ஆத்மாவானே, அதனால ஒன்னும் செய்ய சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது விதிக்கு உபயோகப்படாது, அது மோட்சத்துக்கும் உபயோகப்படாது. அதனாலதான் எப்படி சொல்றது சொல்லி உபாதீத ஸ்வமாத்மானம் இது சாட்சாத் வசஸ்ரவா.
உபாசீத ஆத்மா, ஆத்மேக்கேவ உபாசீத. அது மூச்சுவாக இருக்கிறவன் அந்த ஆத்மாவையே உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ உபாசனைன்னு ஒண்ணு செய்யணும்னா எடுத்துக்கிட்டல, அதனால அதுதான் அந்த கிரியைன்னு சொன்னா இதுதான் நான் சொல்லக்கூடிய வழி. நீயும் இதே வழிதான் வந்தாகணும். நான் சொல்லக்கூடிய நீயும் உபாசித்தாவே உபாசனம் பண்ண வேண்டியது இல்லையோ. அதனால ஆத்மாவை எதுக்காக சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டா அதை உபாசிக்கிறதுக்காகத்தான் சொல்லிக் கொடுக்கறது. அதான் உபாசீதத்துவம் ஆத்மானம் இது சாட்சாத் வசஸ்ரவா. ஆத்மேத்திய உபாசீதன்னு சொல்லி பிரத்யட்சமாவே வேத வாக்கியம் இருக்கிறதுனாலே தத்திர அங்கபாவா உபாசனம்ங்கிறது ஒண்ணு உண்டு, அதுக்கு அங்கம் சொன்னா இதுதான் நான் சொல்ற விஷயம். மத்பந்தானம் பவான் இதா, நீ என்னுடைய வழிக்கே வந்து விட்டு சித்தாந்திய பார்த்து நான் சொல்ற அதே வழிதான் சொல்றேன். வெறும் ஆத்மஜானத்தால வராது உபாசிக்கணும். அதனால கிரியாவிதி பரத்வேன பிராமாண்யம் வசசா ஸ்திதம். அதனால என்ன இவருடைய உபசம்ஹாரம், வாக்கு வேத வாக்கு பிரமாணமாகணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரியை விதிச்சாகணும், இல்லாட்டா பிரமாணமாகாதுன்னு தீர்மானம் இருக்கார். கிரியாவிதி பரத்வேன பிராமாண்யம் வசசா ஸ்திதம். இந்த தீர்மானப்படி உபாசனா விதியாலதான் மோட்சம் வரும். இது வியாச்சக்ஷதே கேசிதே நியோகார்த்தராஜினமா. இந்த மாதிரி வேதாந்தத்தோடு வியாக்கியானம் பண்றாங்க சில பேர். ஆறு நியோகார்த்தராஜினா, அந்த நியோகம் விதியில அவ்வளவு ஆசக்தி உள்ளவர். அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவு பிடிச்சிருக்க நியோகம் விதி அப்படின்னு சொன்னா அவ்வளவு பிடி. அதனால விதி இல்லாம ஒரு வாக்கியத்தையும் வேதத்தை ஒத்துக்க முடியாது. இப்ப சித்தாந்தி இந்த மதத்தை கண்டிக்கிறார். நியோக விரஹாதபி காமிகார்த்தஸ்ய சம்சித்தேஹ லௌகிகாதேவ மானதஹ நைதத் சாது அப்யதாயி உச்சைஹி. உச்சைஹி சொன்னா நல்ல உபகாரம் பண்ணி பிரமாத்மா தான் நீ சொன்னேன், ஆனா சொன்னது சரியில்லை. நைத சாது அப்யதாயி, இது சரியானதாக சொல்லலை, உன்னுடைய பட்சம் சரியில்லை அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டாங்க. ஏன் நியோக விரஹாதபி, நியோகமே இல்லை. நீ என்ன நினைக்கிற, நியோகம் விதின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல பலம் சித்திக்காதுன்னு சொல்றேன். விதின்னு ஒண்ணு இல்லாட்டா கூட விஷயத்தை தெரிகின்ற மாத்திரத்தினாலே பலம் சித்திக்கிறது. லோகத்திலையும் பார்க்கணும், வேதத்திலையும் பார்க்கணும். வேற லோகத்துல பார்த்தாச்சுன்னா போதும், வேதத்திலையும் அதே கிருஷ்ணாதமா வச்சு சொல்லிட முடியும். காமிகார்த்தஸ்ய சம்சித்தேஹ லௌகிகாதேவ மானதா. லோகத்துல வரக்கூடிய பிரமாணம் இருக்கே லௌகிக பிரமாணம், இந்த லௌகிக பிரமாணத்தினாலே கூட, அதாவது விதியே இல்லாமலே, விதியே வேண்டாங்க, அந்த விதி இல்லாத லௌகிக பிரமாணத்தினாலேயே காமிக அர்த்தத்தை சம்சித்தே, ஆசைப்பட்ட விஷயமானது சித்தம் ஆகிறது, பலம் சித்திக்கிறது விதி இல்லாமலே. என்ன திருஷ்டாந்தம் இது கொடுக்கலாம்? ஆசிரியர் சொல்லியிருக்க ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்க. சர்பான் உஷாகிராணி கசோதபானம் யாத்வா மனுஷா பரிவர்த்தயந்தி அஜ்ஞானத தத்ர பதந்தி கேசித் ஞானே பலம் பஷ்ய. இது பிரத்யட்சமாக இருக்க பலம். போற வழியில சர்ப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுன்றதுக்கு பிரயோஜனம் உண்டா இல்லையா? போனான்னா மாட்டிப்பான், அது கடிக்கும் இல்லையா? தெரியாம அது மேல காலை வச்சான்னா ஆபத்து. தெரிஞ்சுதுன்னா அது மேல காலை வைக்க மாட்டான், தடுத்துருவான் இல்லையா? அப்ப என்னாச்சு, இப்ப சர்ப்பம் கடிக்காம தப்பிச்சாமே உயிர் குழைச்சதே, அதுக்கு காரணம் தியானம். அப்படிதானே? அது சர்ப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுன்றதுனால அந்த வழியா போகல, இல்லைன்னா அங்க போய் வந்து உயிரை விட்டுருப்பான். அதனால என்னாச்சு, இப்ப எது எப்படி தப்பிச்சான்? தியானத்தால தானே தப்பிச்சான். அப்ப தியானத்துக்கு பலம் இல்லையா? இது இங்க என்ன விதி? இந்த தியானத்துக்கு அப்புறம் என்ன பண்ணினா வரும் தெரிஞ்சிட்ட மாத்திரம்னால சரியா போயிட்டு வருது. ரஜு சர்ப்பம் சமமும் இதே மாதிரிதான். ரஜுவ சர்ப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவரை ரொம்ப பயமா இருந்தது. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிட்ட உடனே பயம் போயிடுச்சு. இது பலம் தானே இது.
இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது செஞ்சாதான் முடியும் அப்படின்னு முடியுமோ? அவசியம் இல்லை, செஞ்சாலே வேண்டும். அதே மாதிரி குஷாகிராணி உதபானம், இதுவும் அந்த ஸ்லோகத்துல வந்து குஷாகிரம்னா அது குஷங்கள் நிறைய இருக்கு. அதாவது காலை அறுக்கும், தெரியாம அதுல காலை வச்சு நடந்து போனோம்னா காலை அறுக்கிறோம். குஷாகிரங்கள் தெரிஞ்சா நாம வந்து யாத்வா மனுஷன் பரிவர் ஜெயந்தி அது மாதிரி ஏன் ஏறி நடந்து போனோம், இன்னொரு பக்கமா போடுவோம், அது இல்லாத இடமா. ஏன்? அதனால என்ன, இது தியானத்துக்கு பரம், அது அங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு. ஜலத்துல விழாம போகலாம், அந்த ஜலம் இருக்கு தெங்கி இருக்குன்னு தெரியாம இருந்தாங்கன்னா அதுல போய் வீட்டுல விழுதுவான். தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல ஜாக்கிரதையா போவான் இல்லையா? அப்ப என்ன, தியானத்துடைய பிரயோஜனம் லோகத்துல பிரசித்தமா இருக்கிறதுனால அதனால இதனுடைய காமிகார்த்த சிரிச்சுவர். காமிகார்த்தம்னா ஜலத்துல விழாமல் போகணும், கால் அறுபடாம இருக்கணும், பாம்பு கடிக்காம இருக்கணும், இதெல்லாம் எனக்கு ஆக்கப்பட்ட விஷயம் தானே. அப்ப காமிகார்த்த சித்தி ஏற்படுறது தியான மாத்திரத்தினால. தியானம் வந்தது அது பரியாப்தம், அதுக்கு மேல இன்னொரு காரணத்தை கொண்டு இந்த சாத்தியத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஞான மாத்திரத்தினால பலன் சித்திக்காது அப்படின்னு அவன் சொன்னானே, அதுக்கு இது பதில் ஞானத்தினால கூட ஒன்னும் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஞான மாத்திரத்தினால கூட இவனுக்கு அகிஷ்டம் சித்திக்கலாம். அப்படி ஞான மாத்திரத்தினாலதான் எல்லா அகிஷ்டமும் சித்திக்கிறதுன்னு சொல்றேன். அஜானத்தினால எந்த இடத்துல அனர்த்தம் ஏற்பட முடியுமோ அந்த இடத்துல அந்த அனர்த்தத்தை தவிர்க்கிறதுக்கு தியானம் வந்தால் போதுமானது, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு. அதுக்கு இந்த உதாரணங்கள் தான். அப்ப இங்கேயும் அப்படித்தானே, ஆத்மாவுக்கு அனர்த்தம் எப்படி வந்ததுன்னு சொன்னா அவரே சொன்னார், வாசனா வாக்குற சங்கதா அப்படின்னு. இல்லையா? வாசனையினால்தான் அனர்த்தம் ஆத்மாவுக்குன்னு சொன்னா அந்த வாசனையை எப்படி நிறுத்துறது? நிறுத்துறதுக்கு என்ன தியானம் வந்தாதான் முடியும். தியானம் வராமல் வாசனையை நிறுத்தவே முடியாது இல்லையா? அதனால தியானத்தினால்தான் நிறுத்த முடியும் வாசனை. அப்போ தானாவே போச்சு. துர்வாசனை, ஆமா, அந்த துர்வாசனை கூட ஆத்மாவில ஒட்டினா தானே இல்லையா? தியானம் வந்து ஒருத்தன்னு வச்சோங்களேன், அப்ப வாசனைங்கிறது ஆத்மாவை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கு இருந்தால் அப்ப பிரதிகாரம் பண்றதுக்கு போகணும். ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சாச்சுன்னா அந்த வாசனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வந்து விடுக்கலாம். அப்ப அதை பிரதிகாரம் பண்ணினா என்ன, பண்ணாட்டா என்ன? ஆமா, இல்ல இதுல முக்கியமான சாதனை சித்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிக்கு இந்த தத்துவ ஞானம் வந்தால் அதனாலேயே மோட்சம் வருங்கிறதை அவன் ஆட்சேபிக்கிறான் ஒரு பட்சி. அப்படி இல்லை, அதிகாரம் உள்ளவன் இந்த விதியாலத்தான் நியோகத்தினாலத்தான் அவன் மோட்சத்தை சம்பாதிக்கணும், வெறும் ஆத்ம ஜானத்தினால இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு இருப்பது ஆத்ம ஜானத்தினால மோட்சம் வரும், பலம் உண்டு. அது நாமளும் ஒத்துப்போம். அதனால சிரவணம் மனநம் விதிசாஸ்திரங்கிற விதியை ஒத்துக்கிறோம். ஏன்னா தியானத்துக்காக அது விதி. இவன் என்ன சொல்றான், தியானத்துக்கு அப்புறம் விதி வேணுங்கிறான். வெறும் தியானத்தினால உபயோகம் இல்லை, தெரிஞ்சுட்டு அப்படி ஏதாவது செஞ்சாதான் பலம். ஒரு பகுதி வந்து என்ன கவனிக்கணும், தியானம் வருது அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வந்த தியானத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்படின்னா அதுக்கு மேல அவன் ஏதாவது ஒரு விதியை எதிர்பார்க்கிறான். தயிர்னா என்னன்னு முன்னாடி தெரியும், தயிர் தெரிஞ்சதுனால உடனே அதனால அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், தெரிஞ்ச தயிரை வச்சுன்னு இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ஒரு விதியானது வருது. அதே மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சவனுக்கு விதி வருது, நீ இந்த ஆத்மாவை உபாசனம் பண்ணு, உபாசித்த. ஆக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து உபாசனம் பண்ணினாத்தான் அவனுக்கு வந்து பலன் கிடைக்குமே தவிர வெறும் தெரிஞ்சின்றால் ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விதி அதெல்லாம் தேவைதான், அது பண்ணாதானே அவனுக்கு தியானம் வரும். ஆனா அது தியான விதின்னு சொல்ல முடியாது. தியானத்துக்கு முன்னாடி தியானம் வரத்துக்கு தேவையான கிரியா விதி தான் அது. தியானம் வந்ததுக்கு அப்புறம் விதி வேணும்னு சொல்றது ஒரு பட்சம். தத்பாவ பாவத்தோ லிங்கா வாசனைக சமாஸ்ரயா ஞாதே அனர்த்தேன சம்பந்தः ஆத்மனः நது வாஸ்தவः. நான் சொன்னதான் அவர் சொல்ற,
நீங்க கேட்கலாம், சரி தியானம் வந்தாலும் அந்த வாசனையை நிவர்த்தி பண்றதுக்கு மனசை அடைக்கிறதுக்கு எல்லாம் விதி வேண்டி இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா சொல்ற வாசனை எங்க இருக்கு? ஆத்மாவிலையா இருக்கு. வாசனைக்க சமாசிரயா லிங்கா, லிங்க சரீரத்துல தானே இருக்கு, அது ஆத்மா கிடையாது. நீங்க என்ன வாசனையா வசனையா எதை சொன்னாலும் அது எங்க இருக்குன்னு கேட்டா ஆத்மாவில இல்லை, ஸ்தூல தேசத்துல இருந்து பார்ப்போம். இந்த ஸ்தூல தேசத்தை பெரிய கயத்தை போட்டு கட்டி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். இப்ப கட்டி வச்சா எதை கட்டி வச்சிருக்கான்? ஆத்மாவை கட்டியிருக்கானா ஸ்தூல தேசத்தை கட்டியிருக்கானா? கிருஷ்ண பகவானை கட்டி போட்டா இதை கட்டி போட்டு இல்லையா, ஆத்மாவை கட்ட முடியல அவனால. இப்ப இந்த தேகத்தையே ஆத்மான்னு நினைச்சுட்டா ஆத்மாவை கட்டி போட்டாச்சு. அப்படித்தானே? அப்ப ஆத்மாவை அவுத்து விடணும். வேற கட்டி எப்படி கட்டி போட்டிருக்கோ அந்த கட்டி போட்டத்தை அவுத்து விடணும். அப்பதான் ஆத்மா அவனுக்கு முக்தனாகும். கட்டி போடுறதுக்கு ஒரு வேலை பண்ணணும், அவுக்கிறதுக்கு இன்னொரு வேலை பண்ணணும் இல்லையா? அப்ப அதே மாதிரி தியானத்துக்கு அப்புறம் அந்த விதி இருக்கு. ஆனா இங்க ஆத்மாவுக்கு கட்டே இல்லை, சரீரத்துக்கு கட்டு இருந்தாலும் கூட இதுக்கு கட்டே இல்லைன்னு சொன்னா அப்ப அது எதுக்கு அவுத்து விடணும்? அவுக்க வேண்டியதே இல்லை இல்லையா? நித்திய முக்கியம் பிராந்தி தானே வந்தது. அப்ப தியானம் வந்தாலே ஆத்மாவுக்கு எந்த பந்தமும் இல்லை அப்படின்னு பண்றதுக்கு தியானம் விடுத்துனா போதும். சரீரத்துக்கு உண்டானது அது ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி வாசனைன்னு சொன்னாலே அது எங்க இருக்கு? ஆத்மாவில இருக்க வாசனை இருக்கு. அதுக்கு இருப்பிடமே இதுதானே, லிங்க சரீரம் தானே மனசு. அப்ப அது தெரிஞ்சு கொடுத்து அது வேற இது வேறன்னு ஆத்மா வேறன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்ப ஆத்மாவை அதுல இருந்து விடுபடுத்துறதுக்காக என்ன பண்ணணும்? அதை ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் நம்ம வாசனை இருந்தாலும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தானாவே இது போதும். ஆத்ம சம்பந்தம் இல்லாட்டா அந்த வாசனையோ மனசோ அது இருக்கே தானாவே அடங்கி விடும். சரி நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, வேலை இல்லைங்க. தத்பாவ பாவத்தோ லிங்கா வாசனைக்க சமாசிரயா, வாசனைக்கு ஒரே இருப்பிடமாக இருப்பது லிங்கம். ஜாதகா அனர்த்தேன சம்பந்தா ஆத்மனா, இந்த லிங்க சரீரத்தோட இந்த ஆத்மாவை சம்பந்தப்படுத்தி வச்சிருந்து முன்னாடி அனர்த்தத்தோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. லிங்க சரீரமும் இதுவும் சம்பந்தம் இல்லை, அது வேற இது வேறன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆத்மாவுக்கு எங்கே அனர்த்தம் இருக்கு? இந்த வாசனையெல்லாம் குறைச்சாதான் சரியா வரும்னு சொல்றதுக்கு இல்லையா? அதனால அனர்த்தேன சம்பந்தா ஆத்மனஹா நது வாஸ்தவா, ஆத்மாவுக்கு வாஸ்தவமான அனர்த்த சம்பந்தம் இல்லவே இல்லை. அப்ப தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை தவிர்த்து வேற ஒன்றும் உபாயம் தேவைப்படாது. ஞானாபேட்சையா அதிகமான ஒரு உபாயம் தேவைப்படாது. தஸ்மாத் சம்சார சம்பந்த நிதானஸ்ய பிரசித்திதா லிங்காதேவ ததஸ்தஸ்ய துவம்சே அனர்த்தோ நிவர்த்ததே. அதனாலே சம்சார சம்பந்தம் ஆத்மாவுக்குன்னு சேர்க்கின்றோம். ஆத்மாவுக்கு சம்சார சம்பந்தத்துக்கு எது நிதானமோ, நிதானம்னா மூல காரணமோ அதை கண்டுபிடிச்சிடும். என்னன்னு கேட்டா அஜ்ஞானம். இந்த பிராந்தியை உண்டு பண்றதுக்கு காரணமா இருந்த அஜ்ஞானம் தான் மூல காரணம். ஆத்மாவுக்கு பந்தம் வரதுக்கு ஏன்னா பிராந்தி தான் இங்க சம்சாரம் இல்லையா? அதனால அதுக்கு எது காரணமும் அதைத்தான் நாம நிறுத்தணும். அப்படியானால் சத்திய துவம்சே, அந்த மூல காரணத்துக்கு துவம்சம் ஏற்பட்டுன்னு சொன்னால் அப்போ அனர்த்தம் நிவர்த்தது. அதுக்கப்புறம் அனர்த்தம் வராது. காரணம் இல்லாத காரியம் வராது. அந்தரேணாபி வச்சனம் பௌத்தாதேரிவ சித்திதா மோக்ஷஸ்ய புருஷார்த்தஸ்ய வசஹ அதோ நிஷ்பலம் பவேத். இது எதுக்கு சொல்றாருன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியம் எதுக்காக வந்தது? பூர்வபக்ஷி என்ன சொல்றாங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆத்மாவுக்கு நிஜமா பந்தம் வந்ததுன்னு அவன் சொல்லல. வாசனையாலதான் அவனுக்கு பந்தம் வந்தது, ஆத்மாவுக்கு தெரியுது, சரி தான். ஆனால் இந்த பந்தத்தை போக்குறதுக்கு தியானம் வேதத்தினால வருது.
அந்த வேத வாக்கியத்துல அவனுக்கு ஒரு பெரிய சிரத்தை என்னன்னா அது ஒரு விதியாத்தான் இருந்தாகணும் அப்படின்னு வெறும் ஞாபகமாக இருக்காது. வேத வாக்கியமானது சொதப்பிரமாணமா இருக்கணுமானால் அது ஒரு விதியாக இருக்கணும். அப்ப என்ன விதிக்கிறது? ஆத்மாவை விதிக்கிறதுன்னு சொல்றதுக்கு இல்ல, சித்தமான வஸ்துகளை விதிக்க முடியாது. அப்ப ஏதாவது பண்ணணுமே. அப்ப எதை நிவர்த்தி பண்றதுன்னு பார்த்து அதை நிரோதம் பண்றதுக்கு இதை விதியா வச்சு விடுவோம். வாசனா நிரோதே விதி, மனோ நிரோதே விதி, இப்படி எல்லாம் சொல்லிவிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சான் இல்லையா? அப்போ இந்த வழியை நீங்க விட்டேன்னு வச்சுங்க, ஆத்ம தியானம் வந்தாலே போறோம்னு சொன்னா அப்ப அந்த வேதத்துக்கு வையரிக்கம் வந்ததுன்னு விதியா இருந்தாதான் அதுக்கு ஒரு சார்த்தக்கியம். ஆத்ம தியானம் சொன்னா ஆத்ம தியானம் இருக்கவே இருக்கு. நீங்களே இருக்க முன்னாடி சொன்னேன், ஆத்மாவுக்கு இன்னும் பிரமாணம் அதை பிரகாசப்படுத்தினாதான் தெரியுங்கிறது இல்லை, தானாவே தெரியக்கூடிய சுபாவம் கொண்டது ஆத்மா.